இல்லை என்று சின்ன சின்ன ஊர்லாம் கல்லூரியை திறந்தது திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் அவர்கள். அதனாலதான் இன்னைக்கு இந்தியாவிலேயே உயர்கல்வி பெற்றவர்களின் மகளிரிலே அதிகமாக எண்ணிக்கையில் இருக்கக்கூடியவர்கள், சதவீதத்தில் இருக்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கிறார்கள். அதே போல வசதி வாய்ப்பு இல்லைன்னா நீங்க சென்னையில வந்து படிக்க முடியாது, பெரிய ஊர்ல போய் படிக்க முடியாது. இன்னைக்கு எத்தனை இளைஞர்கள் அத்தனை அடுக்குகளில், ஜாதிய அடுக்குகள், சமூக அடுக்குகள்ல இருந்து படிச்சுட்டு வந்து இன்னைக்கு பல உலகம் முழுவதும் பரவி கிடக்கு படித்து சாதனைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள்னா அவங்க ஊருக்கு பக்கத்துல தலைவர் கலைஞர் அவர்கள் திறந்த அந்த கல்லூரியால். ஆனா புதிய கல்விக் கொள்கையில நமக்கு என்ன சொல்லி தராங்க, நீ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வை, எல்லா கல்லூரிக்கு போய் சேரணும்னால எப்படி நீட்லுக்கு வந்து என்ட்ரன்ஸ் டெஸ்ட் கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி எந்த கல்லூரியா இருந்தாலும், அது ஆர்ட்ஸ் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், லா காலேஜ் எதுவா இருந்தாலும் அதுக்கு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வச்சு நம்ம கட்டின காலேஜ்ல நம்ம பிள்ளைங்க படிக்க கூடாது. எப்படி நீட்ல கொண்டு வந்து மற்ற மாணவர்களை கொண்டு வந்து திணித்து நம்மளெல்லாம் வீட்டுக்கு அனுப்பிட்டு இருக்காங்களோ அதே போல புதிய கல்வி கொள்கையில செய்ய துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சிதான் ஒன்றிய பிஜேபி தான். ஆனா இத்தனையும் செய்து இவ்வளவு திட்டம் எல்லாம் போடுறாங்க. இன்னும் 30 நம்ம இன்னைக்கு அடைந்திருக்கக்கூடிய சதவிகிதம் கிட்டத்தட்ட 50% அடைஞ்சிடும் உயர்கல்வியில. ஆனா பிஜேபி ஆட்சியில இன்னும் 30 வருஷம் பொறுத்து அந்த 50% அடைவாங்க. அப்ப புதிய கல்விக் கொள்கையை யார் போடணும்? திராவிட முன்னேற்ற கழகம், தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய ஆட்சி, நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் புதிய கல்விக் கொள்கையை வகுத்து அங்க இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கத்திற்கு வழங்க வேண்டும். அதுதான் நியாயமா இருக்கு. ஏன்னா காலை உணவு திட்டம் எந்த மாநிலத்திலையும் செயல்படுத்தல. இன்னைக்கு கிட்டத்தட்ட 20 லட்சம் மாணவர்களுக்கு மேல் காலை உணவு சாப்பிடுறாங்கன்னா அது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டம். அது பிள்ளைகளுக்கான திட்டம் மட்டும் இல்லை. காலையில எத்தனை பெண்கள், வேலைக்கு போகக்கூடிய பெண்கள், குழந்தை பள்ளிக்கூடத்துல போய் சாப்பிடுமா இல்லையா, வீட்டுல சாப்பிட்டு போறதுக்கு அது பிடிவாதம் பிடிக்கும். நமக்கு சமைக்க நேரம் இருக்கா, சரியா வெந்ததா வேகலையா என்று அவ்வளவு பதட்டத்தோடு தான் காலையில வேலைக்கு போவாங்க. ஆனா நீங்க அதெல்லாம் கவலைப்படாது. இப்படி தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த கேஸ் ஸ்டவ் கொண்டு, இலவச கேஸ் ஸ்டவ் கொண்டு வந்தப்ப எல்லாரும் சொன்னாங்க ஒரு பர்னர் இருக்கிற கேஸ் ஸ்டவ் கொண்டா போதும், எதுக்கு 2? அவர் சொன்னாரு செலவெல்லாம் கம்மி பண்றதுக்கு நான் அந்த திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணல. 2 பர்னர் இருந்தா ஒண்ணுல குழம்பு வைக்கும், அந்த பொண்ணின் ஒண்ணுல சாதம் வைக்கும், சீக்கிரமா சமையலை முடிச்சுட்டு வேறு விஷயங்களை கற்றுக்கொள்வார், வெளியே போயிட்டு வருவார், உலகத்துல என்ன நடக்குதுன்னு தெரிந்து கொள்வார். அதனால செலவு முக்கியம் இல்லை, அரசாங்கம் அந்த பெண்ணின் விடுதலை என்பது முக்கியம் என்று சொன்ன தலைவர் கலைஞர். அந்த வழியிலே இன்று அண்ணன் தளபதி அவர்கள், நீ வேலைக்கு போகணும், குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்க முடியல, வேற வீட்டு வேலைகள்ல வந்து மூழ்கி போகிறேன், என்னால் என்னுடைய கனவுகளை, லட்சியங்களை அடைய முடியவில்லை என்று வீட்டில் சுணங்கி போகாதே. உன் பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பு, போதும், சாப்பாடு நான் போடுறேன், நான் பார்த்துக்கிறேன், அந்த பிள்ளை உறுதியோடு ஆரோக்கியத்தோடு வளர்வதற்கு நான் பொறுப்பு, என் சகோதரியை நீ வேலைக்கு போன்னு சொல்லக்கூடிய சகோதரன் தான் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். இப்படி ஒவ்வொரு திட்டத்திலும் இன்னைக்கு வந்து நம்மளெல்லாம் மதத்தின் பெயரால் இருக்க எத்தனையோ சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க சொல்லக்கூடிய எத்தனையோ விஷயங்கள், அதுல யாராவது பெண்களுடைய உரிமையை பத்தி பேசியிருக்காங்களா? அவங்க பிஜேபியில ஒரு பெண் பாலியல் பலாத்காரத்திற்கு ஆளாக்கப்பட்டால் அங்க இருக்கக்கூடிய எத்தனையோ தலைவர்கள் கீழ்த்தரமான முதல் கேள்வி,
அந்த பெண் ஏன் அங்க இருந்தா? செல்போன் கையில வச்சுட்டு இருந்தாளா? ஏன் செல்போன், பெண்கள் செல்போன் பயன்படுத்துறதால தான் இதெல்லாம் நடக்குது. என்ன உடை உடுத்தி கொண்டிருந்தாள்? அப்ப அந்த வன்முறையை செய்வதற்காக வந்து நின்று கொண்டிருக்கக்கூடியவன்ட்ட போய் அண்ணா என்னை விட்டுட்டேன்னா விட்டுருப்பான், விடுவாங்க. இப்படி அர்த்தமற்று பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கம் தான் இந்த சமுதாயத்தின், இந்த நாட்டின் பண்பாட்டை பற்றி, இந்த பெண்களுடைய பாதுகாப்பை பற்றி, பெண்களை போற்றுவதை பற்றி அவர்கள் பேசிக் கொண்டிருக்காங்க. நீங்க பெண்கள் எல்லாம் போற்ற வேண்டாம், சமமாக நடத்துங்கள் போதும். இங்க மேல தூக்கி வச்சுட்டு ஒரு மேடையில ஏற்றி பூர்த்தி வச்சுட்டு இறங்காத, நான் உன்னை அங்கேயே வச்சு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற அந்த நிலை எங்களுக்கு வேண்டாம், போதும். எப்படி நிறைய பேர் வந்து தேர்தல் நேரத்துல பெண்களை வந்து வாங்க 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 வாங்க, ஏன்னா வீடு வீடா போய் சமையல் கட்டு வரைக்கும் போய் அங்க ஓட்டு கேட்க முடிகிறது பெண்கள் தான். தேர்தல் முடிஞ்சப்புறம் ரொம்ப சந்தோஷமா நல்லா வேலை செய்ய போயிட்டு வாங்க. உள்ளாட்சி தேர்தல் வந்து போய் சீட்டு கேட்டா கிடையாது. ஆனால் இந்த மாவட்டத்துல கதை வேற. அது இந்த மாவட்டத்துக்கு வரதுக்கு எனக்கு ஒரு மகிழ்ச்சியே அதுதான். உழைக்கக்கூடிய பெண்கள், இந்த இயக்கத்திற்காக பாடுபட்டு இருக்கக்கூடிய பெண்கள், யாருக்கும் ப்ராக்சியாக இருக்க மாட்டார் மாவட்ட செயலாளர். உழைத்திருக்கக்கூடிய பெண்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு பொறுப்புகளை வழங்கி இருப்பதற்கு என்னுடைய நன்றியை நான் மறுபடியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால அதைத்தான் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். உழைத்திருக்கிறார்கள் பெண்கள் இந்த சமூகத்திலே சமமாக வாழ்வதற்கு எங்கேயும் ஏற்றி வைக்காத, கீழே போட்டு மிதிக்காது. எங்களை சமமாக வாழ விடுங்கள், எங்களுடைய கனவுகளை அடைய விடுங்கள். வேலைக்கு போகணுமா, என்னுடைய வாழ்க்கையை நான் தீர்மானிக்க கூடிய இடத்திலே என்னை வை. அதைத்தான் திராவிட இயக்கம் தந்தை பெரியார் காலத்திலிருந்து ஓட்டுரிமை கொடுத்தது கூட திராவிட இயக்கம். உலகம் பூரா இருக்கக்கூடிய பெண்கள் ஓட்டு போடுவதற்கு ரத்தம் சிந்தி இருக்கிறார்கள்.